மிளகா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம அஞ்சலி கண்டு வச்சிருந்த கனவு எல்லாமே வீணா போக போகுதுங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட பேச்சை கேட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு மாத்திட்டாங்க. ஏன்னா இலக்கியா கிட்டையும் கௌதம் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பத்தி வந்துட்டு நம்ம உரிமை கொண்டாடிடலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டு வச்சிருந்தாங்க. ஆனா அது இந்த ஒரு ஜென்மத்துல நடக்க போறதில்லன்றவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல இந்த அஞ்சலி இருந்துகிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட கையும் காலமாக சிக்க போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த கார்த்திகை கடத்திருந்த இந்த எஸ்எஸ்கே தான் அந்த ஒரு உண்மையை வந்துட்டு எப்படி ஒன்று மறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களானவா இந்த தக்ஷாசினி சொல்லிட்டு இருக்கா, எப்படியாச்சும் வந்துட்டு கார்த்தி உங்கள் அண்ணன் மேலே வந்துட்டு நீ கேஸ் கொடுத்துரு, கௌதம் மேலே எனக்கும் கௌதமுக்கும் சம்மந்தமே இல்லை. அதே சமயம் இந்த ஒரு சொத்து பத்து மொத்தமே உன் பேருக்கு கூடிய சீக்கிரம் வரணும்னாவா நான் சொல்கிற வழியில் நீ போ அப்படின்னு இந்த அஞ்சலி கிட்ட வந்துட்டு உசுப்பேத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த அஞ்சலியோட நிலைமை மட்டும் மாற போகிறது இல்லைங்க. இந்த தக்ஷாசினியும் இந்த எஸ்எஸ்கேவும் இவங்க ரெண்டு பேருக்கு பண்ண போகிற துரோகத்தை மொத்தமாக நம்ம இலக்கியதாங்க எடுத்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா பணம் பத்தும் செய்யும், சொல்ல போனால் வந்துட்டு அது வச்சும் செய்யும் அப்படின்றதுக்கு ரொம்பவே உதாரணமாக இந்த எஸ்எஸ்கே தாங்க காரணமாகவே இருக்க போகிறாங்க. இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு நம்ம அஞ்சலிக்கும் நம்ம கார்த்திக்கும் எதுக்கு இவ்வளோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முழு கருத்துக்களாகவே நீங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கௌதம் கிட்டேருந்து எப்படியாச்சும் அந்த ஒரு சொத்து பத்தை அடிக்க முடியாது. அதுவே இந்த அஞ்சலி பேரில் இல்லை இந்த கார்த்திக் பேரில் இருந்துச்சுன்னு கூடிய சீக்கிரத்தில் நம்ம பேருக்கு மாற்றிட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் மூலிமா இதை வந்து டெவலப் பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை அப்படின்னு தாங்க எஸ்எஸ்கே வந்துட்டு கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் நம்ம இலக்கிய வந்துட்டு அதுக்கு ஒருபோதுமே ஒத்துழைக்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா வரப்போகிற இயரிங்லேயே பார்த்தீங்களானவா நம்ம எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு அந்த ஒரு ஃபயர் வாட்சிங் மூலிமா வந்துட்டு யார் ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுன்னு ஒரு லேடி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் தாங்க எல்லாருமே கையங்காலமாக சிக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.